வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 12 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல மழை வெளுத்து வாங்குகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மழை பொழிவு வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர் மற்றும் ஆலங்குளம் உட்பட இன்றைக்கு மழை பொழிந்து வருகிறது. அதேபோல ராதாபுரம், வள்ளியூர், உவரி மற்றும் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள், தென்காசி மாவட்டத்தில் நேற்றைக்கே நிறைய இடங்கள்ல மழை. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 13 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை 5 சென்டிமீட்டர், மேலும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS, தென்காசி மாவட்டம் சிவகிரி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, தேனி மாவட்டம் பெரியாறு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி IP, மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், தேனி மாவட்டம் தேக்கடி தலா 3 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டர்ல நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அதாவது ஒட்டுமொத்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது தெற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து வந்தது. அந்தமான் கடற்பகுதியில் ஒரு சுழற்சி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி, தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, எல்லாம் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இணைப்பு சுழற்சியால் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட மழை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட கரம்பக்குடி எல்லாம் நல்ல மழை. இன்றைக்கு காலை நாகப்பட்டினம் மாவட்டம் பள்ளி தொடங்கும் பொழுது கூட நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தலைநகர் பகுதி மன்னார்குடி எல்லாம் கனமழை பொழிந்தது காலை. அதற்கு பிறகு ஓய்ந்தது. இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான், கரம்பக்குடியும் மழை. இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, ஒரத்தநாடு பகுதியெல்லாம் அதே போல ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்து தற்பொழுது தென் மாவட்டங்கள்ல அது குவித்து பொழிந்து வருகிறது. இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி மற்றும் மதுரை மாவட்ட தெற்கு பகுதி, திருப்பூர், இனிமேல் வரக்கூடிய நள்ளிரவு வரைக்கும், அதாவது முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் கூட மழை வாய்ப்புண்டு. ஏனென்றால் வடகிழக்கிலிருந்து வெப்ப நீராவி தென் மேற்கு பகுதியில் போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குவித்துக் கொண்டிருக்கிறது. வந்து கொண்டிருக்கிறது மழை மேகங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கொடுக்க போகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், சேலம், நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு ஓரம், கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் அப்படியே கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மதுரை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இங்கெல்லாம் இன்றைக்கு நள்ளிரவிலே மழை உண்டு. இரவு நள்ளிரவில பிறகு இந்த மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் வந்து சிவகங்கைக்கும் பொழிந்துவிட்டு கடலோரத்துக்கு வந்து மழை பொழிவை கொடுக்கும். தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் உறுதியாக தெரிகிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை. சரி, நாளைக்கு என்ன ஆகும்? இது வங்கக்கடல் இருப்பது ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலைன்னு தான் சொல்லலாம். இது காற்றை ஈர்க்கிறது. ஈர்க்கும் பொழுது வடக்கிலிருந்து காற்று ஏறுகிறது தமிழ்நாட்டில். கிழக்கு காற்று ஏறல. என்ன நிகழ்வு தெற்கே இருக்கு. கிழக்கு காற்றை கொண்டு வந்து இலங்கையில் ஏறுது. வடக்கு காற்று வந்து தமிழ்நாட்டில் ஏறுது. அதனால குளிராக இருக்கும். இரவுல காலையில பனிப்பொழிவு இருக்கும். பொழுது விடியும் போது பனிப்பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் இரவு மழை பொழிந்து ஓய்ந்துவிடும். அதிகாலையில பனிப்பொழிவு இருக்கும். பிறகு காலை பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அது மழையாக மாறும். நாளையும் காலையில மழை இருக்கும், மதியத்தில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள். மீண்டும் மாலை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவை நாளைக்கும் கொடுக்கும். 13ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும். நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்கள்ல
கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி, திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, புதுக்கோட்டையும் கொடுக்கும். 14ஆம் தேதி நம்ம இடைவெளின்னு சொன்னோம். அந்த காற்று சுழற்சி அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும். வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது தீவிரமடையும். இங்கே இலங்கை அருகே இருப்பது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும். இரண்டாக பிரிந்து தென்கிழக்கில் இருக்கிறது தீவிரமடையும். இதனால கொஞ்சம் விலகி இருப்பது போல் இருக்கும். 14ஆம் தேதி பிற்பகலில் இருந்து 15ஆம் தேதி நாள் முழுவதும் இடைவெளி. 14ஆம் தேதி மேற்கு மாவட்டங்கள் கேரளாவில் இருக்கும். ஆனால் நல்ல மழைனா நீங்க 12, 13 தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும். அடுத்தது 14 பிற்பகலில் இருந்து 15 நாள் முழுவதும், 16 காலை வரைக்கும் இடைவெளி, 16ஆம் தேதி காலை வரைக்கும் இடைவெளி, 16ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் உறுதியா இடைவெளி, 16ஆம் தேதி காலை ஒரு 8, 9 மணிக்கு வேதாரண்யம் பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கும். அதே நேரத்தில் ராமேஸ்வரம் பகுதிக்கு தொடங்கும். 8, 9னா 11 மணி கூட ஆகலாம். அந்த மழைப்பொழிவு தான் வலுவான மழைப்பொழிவு. அது தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாக இலங்கை அருகே வந்து அமைய போகிறது. அது 16ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை படிப்படியாக உள்ளே முன்னேற்றும். சென்னை அப்படியே ராமேஸ்வரத்திற்கும் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிக்கும் தொடங்குற மழை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அன்றைக்கு மாலை இரவுலேயே தொடங்கிடும். திருவள்ளூர், சென்னைக்கும் தொடங்கிடும். ஒட்டுமொத்தம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 16ஆம் தேதி இரவு, 17ஆம் தேதி அதிகாலைக்குள் தொடங்கி கனமழை பொழிவை கடலோரம் கொடுத்து கொண்டே 17ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு, மிக கன மழைப்பொழிவு இருக்குங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதி அமைவது, தீவிர மழைப்பொழிவு சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் டெல்டா உட்பட நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்க தொடங்கினோம். 17ஆம் தேதி 17 மற்றும் 18, 19 என்று தொடர்ந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த தாழ்வு பகுதியால் மழை. 16 பிற்பகலில் இருந்து தொடங்குது. 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் கிருஷ்ணகிரி வரைக்குமே, தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஒட்டுமொத்த கேரளா மற்றும் கேரள எல்லையோர தமிழ்நாடு, ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். இதுல டெல்டா நம்பர் 1 பிடிக்கும். டெல்டாவிலேயே நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் பிடிக்கும். அடுத்தது அனைத்து வட உள் மாவட்ட பகுதி பிடிக்கும். அடுத்து எல்லா மாவட்டங்களும் உள்பகுதி, தென் மாவட்டங்கள் நல்ல மழை. 16 மதியத்திலிருந்து தொடங்குவது. 17 பிக்கப். 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் மிக கனமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. இந்த நிலையில தான் புதிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வருது. அது மிக வேகமாக, அதாவது 19ஆம் தேதியே வந்துடும். இந்த நிகழ்வு மழை பொழிந்து கொண்டிருக்குமே அந்தமானுக்கு வந்துடும். 20ஆம் தேதி 21ஆம் தேதி வாக்குல அது தீவிரமடையும். 22ஆம் தேதி பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு. 21ஆம் தேதி இந்த மழைப்பொழிவு விடுற அதே வேளையில 22ஆம் தேதி அந்த நிகழ்வால் அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வால் மழைப்பொழிவு தொடக்கணும். சுமார் 700-800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே மழைப்பொழிவை தொடக்கணும். 23, 24 நெருங்கி வரும். 25ஆம் தேதி கிட்டத்தட்ட 300-250-300 கிலோமீட்டர் தொலைவுக்குலாம் வந்துடும். 25, 26 தமிழ்நாடு கரை தான் கிடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பல்வேறு மாதிரிகள் எதுவுமே நிலையற்ற நிலையில இருக்கு. நாம எதையும் நாம மாத்தல. பல்வேறு அமெரிக்காவோட வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச பாக்கி திருப்பி காட்டுறாங்க. இந்த ஐரோப்பிய யூனியன் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம். பல்வேறு பகுதிகளில் காலையில் ஒன்றும், மதியம் ஒன்றுமா, இரவு ஒன்றுன்னு மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டு குழம்பி நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதுவும் பெய்யாமல் பீருமோன்னு போட்டு மனசை போட்டு வாடித்துக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு உண்டானதா எல்லா நிகழ்வுமே. எப்படி இப்ப இந்த 17 இருந்து 21ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்க போகிறதோ, அதே போல தமிழ்நாட்டிற்கு மிக கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வு புயல் நிகழ்வு. சென்யார் புயல். சென்யார் உறுதி, தமிழ்நாட்டுக்கு உறுதி. அது நிறைய மழைப்பொழிவை தருவது உறுதி. காற்று அச்சம் வேண்டாம். பெரிய புயலானதான் விலகி போகும். பெரிய புயல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே இலங்கையை ஒட்டி தான் வரும். இலங்கையை ஒட்டி வந்துதான் தீவிரமடையும். அருகில் வந்ததுமே தீவிரமாகி தமிழ்நாட்டு கரைக்கு வந்துடும். அதனால நிறைய மழைப்பொழிவு நமக்கு தேவை. உள் மாவட்டங்கள் திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, கரூர், அப்படியே இந்த எல்லா மாவட்டங்களுக்கும், திருச்சி, பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தேவை இருக்கு. அதை பூர்த்தி செய்வதற்காக வருகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைங்க. கவலைப்படாதீங்க. சென்யார் குழப்பம் உங்களை. நீங்க மாதிரிகளை பார்த்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். நிம்மதியாக இருங்கள். வரும் மழை கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கானது. சென்யார் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 9 வட அட்சரேகைக்கும் 12 வட அட்சரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில்
வட இலங்கை வட தமிழ்நாடு இடைப்பட்ட மாமல்லபுரத்துக்கு தெற்கே தான், ஆந்திர பிரதேசமே போகாது. ஆனால் எங்கே கடந்தாலும் திருவள்ளூருக்கு தெற்காந்திரா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் கரை கடந்த அரபிக்கடலுக்கு போகும் நல்ல மழைப்பொழிவை தரும் என்பதில் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். நிறைய மழை, நிறைய மழை. எப்போ வரைக்கும்? 27ஆம் தேதி வரைக்கும், 22லிருந்து 27 வரைக்கும் நிறைய மழை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக இன்னொரு நிகழ்வு வந்துடும். அது ஒரு நாள் தீவிரம் எப்படி இந்த 14ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கும், அதே போல ஒரு 27ஆம் தேதி தீவிரம் இல்லாமல் இருக்கும், 28 கூட தீவிரம் இல்லாமல் இருக்கும். பிக்கப் ஆகிடும் 29லிருந்து மீண்டும் 29, 30, டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 6 நிறைய மழை. அதுவும் ஒரு புயலாக இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் உறுதி. அதுவும் நிறைய மழை. எல்லா நிகழ்வும் இலங்கை ஒட்டி தான் வரும். இலங்கை ஒட்டி வட தமிழ்நாட்டுக்கு போகலாம், இலங்கை ஒட்டி டெல்டா வரலாம், இலங்கை ஒட்டி இலங்கை வட இலங்கை கடந்து உள்ளே போகும், இலங்கை ஒட்டி தென் தமிழ்நாடு வழியாக போகும், தென்னிலங்கை வழி மன்னார் வளைகுடா வழி அரபிக்கடல் போகும், இலங்கைக்கு தெற்குப்புறம் மன்னார் வளைகுடா, இலங்கை தெற்குப்புறம் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் வழி அரபிக்கடல். இப்படித்தான் நிகழ்வு இருக்கும். எல்லாம் இலங்கை தான் திசை மாறும். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் சரியாக அமையும். நம்பிக்கையுடன் இருங்கள். நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நாளை காலை சந்திப்போம். அப்டேட்ஸ் அவசியம். வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய வேண்டும். 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு 16 மதியத்திலிருந்து தொடங்கும் மழை, 17லிருந்து தீவிரம் என்பதை உணர்ந்திருங்கள். நன்றி.